ஓம் சாந்தி. நவம்பர் 5, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த முழு உலகும் நோயாளிகளின் பெரியதோர் வைத்தியசாலையாகும். முழு உலகையும் நோயிலிருந்து விடுவிப்பதற்காகவே பாபா வந்துள்ளார். கேள்வி: நீங்கள் என்றுமே வாடிவிடாமலும் துன்ப அலைகளை அனுபவம் செய்யாமலும் இருப்பதற்கு நீங்கள் எந்த விழிப்புணர்வை கொண்டிருக்க வேண்டும்? பதில்: நாங்கள் இப்பொழுது இப்பழைய ஷரீரங்களையும் இப்பழைய உலகையும் விட்டு மீண்டும் வீட்டுக்கு சென்று பின்னர் புதிய உலகில் மறு பிறவி எடுப்போம். நாங்கள் ராஜ்யத்திற்கு செல்வதற்காகவே இப்பொழுது ராஜயோகம் கற்கின்றோம். தந்தை குழந்தைகளாகிய எங்களுக்காக ஆன்மீக அரசர்களின் பூமியை ராஜஸ்தான் ஸ்தாபிக்கின்றார். இந்த விழிப்புணர்வை நீங்கள் பேணிக் கொண்டால் எந்த துன்ப அலைகளும் இருக்க முடியாது. பாடல்: நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். ஓம் சாந்தி. இப்பாடல் குழந்தைகளாகிய உங்களுக்கானதல்ல, புதியவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காகவே இது இசைக்கப்பட்டது. இங்குள்ள அனைவரும் விவேகமானவர்கள் என்றல்ல, இல்லை, விவேகமற்றவர்களையே விவேகமானவர்கள் ஆக்க வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் எந்த அளவிற்கு விவேகமற்றவர்கள் ஆகினீர்கள் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாடசாலையில் மாணவர்கள் கற்பதன் மூலம் விவேகமானவர்களாக ஆகுவதைப் போன்று தந்தையும் இப்பொழுது உங்களை விவேகமானவர்கள் ஆக்குகின்றார். அவர்களின் புரிந்துணர்விற்கு ஏற்ப அவர்கள் ஒரு சட்ட நிபுணராகவோ அல்லது ஒரு பொறியியலாளராகவோ ஆகின்றார்கள். இங்கு ஆத்மாக்களாகிய நீங்கள் விவேகமானவர்கள் ஆக வேண்டும். ஆத்மாவே ஷரீரத்தின் மூலமாக கற்கின்றார். எனினும் நீங்கள் வெளியிலிருந்து பெறும் கல்வி உங்கள் ஷரீரத்தின் ஜீவனோபாயத்திற்கான ஒரு தற்காலிக காலத்திற்கானதே ஆகும். சில இந்துக்கள் கிறிஸ்துவ சமயத்திற்கு மாறுகிறார்கள். அவர்கள் ஏன் அவ்வாறு செய்கிறார்கள்? சிறிதளவு சந்தோஷத்தை அடைவதற்காகவும் இலகுவாக ஒரு வேலையை பெற்றுக் கொள்வதற்கும் தங்கள் ஜீவனோபாயத்திற்காக பணம் சம்பாதிப்பதற்காகவும் ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் அனைத்திற்கும் முதலில் ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அதுவே முதன்மையான விஷயமாகும். ஏனெனில் இவ்வுலகம் நோயுற்று உள்ளது. நோயற்ற ஒரு மனிதர் கூட இல்லை. நிச்சயமாக ஏதோ ஒரு நோய் உள்ளது. இந்த முழு உலகமும் மிகப்பெரிய வைத்தியசாலையாகும். அதில் அனைத்து மனிதர்களும் தூய்மையற்றும் நோயுற்றும் இருக்கிறார்கள். அவர்களின் ஆயுட்காலமும் மிகவும் குறுகியதாகும். அவர்கள் திடீரென மரணத்தை அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் மரண பிடியில் அகப்பட்டு விடுகிறார்கள். இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்களே புரிந்து கொண்டுள்ளீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மறைமுகமான முறையில் பாரதத்திற்கு மாத்திரமல்ல, முழு உலகிற்குமே சேவை செய்கின்றீர்கள். எவருக்கும் தந்தையை தெரியாதிருப்பதே பிரதானமான விஷயமாகும். அவர்கள் மனிதர்களாக இருந்த போதிலும் இவ்வுலகிற்கு அப்பாலுள்ள தந்தையை அறியாது உள்ளார்கள். அவர்களுக்கு அவர் மீது அன்பில்லை. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது என் மீது அன்பு கொள்ளுங்கள். என் மீது அன்பு கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் என்னுடன் வீடு திரும்புவீர்கள். நீங்கள் வீட்டிற்கு திரும்பி வரும் வரை நீங்கள் இந்த அழுக்கான உலகிலேயே இருக்க வேண்டும். அனைத்திற்கும் முதலில் ஷரீர உணர்விலிருந்து ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள். அப்பொழுதே உங்களால் இந்த ஞானத்தை கிரகித்து தந்தையை நினைவு செய்ய முடியும். ஆத்ம உணர்வுடையவராக ஆக முடியாதவர்களால் எந்த பயனும் இல்லை. அனைவரும் ஷரீர உணர்வுடையவர்களாகவே இருக்கிறார்கள். ஆத்ம உணர்வுடையவராக ஆகாமலும் தந்தையை நினைவு செய்யாமலும் இருப்பவர்கள் மாறாது முன்னர் இருந்ததை போன்றே இருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். பிரதான விஷயம் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவது. படைப்பை அறிவது அல்ல. படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானம் நினைவு கூறப்பட்டுள்ளது. படைப்பின் ஞானம் முதலாவதும் பின்னரே படைப்பவரின் ஞானமும் என கூறப்படுவதில்லை. இல்லை,
முதலில் தந்தையாகிய படைப்பவர், ஓ தந்தையான கடவுள் என்று கூறப்பட்டுள்ளது. அவர் குழந்தைகளாகிய உங்களை தனக்கு சமமானவர் ஆக்குகின்றார். தந்தை எப்பொழுதும் ஆத்ம உணர்வில் இருப்பதாலேயே அவர் சுப்ரீமாக உள்ளார். தந்தை கூறுகின்றார், நான் ஆத்ம உணர்வுடையவராவேன். நான் பிரவேசிக்கின்ற வரையும் ஆத்ம உணர்வுடையவராக ஆக்குகின்றேன். அவரை மாற்றுவதற்காக நான் அவரினுள் பிரவேசிக்கின்றேன். ஏனெனில் அவரும் ஷரீர உணர்விலேயே இருந்தார். நான் அவரிடம் கூறுகின்றேன், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி என்னை மிக சரியாக நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்கள் உயிருள்ளவர்களில் இருந்து வேறுபட்டவர்கள் என பலரும் நம்புகிறார்கள். ஆத்மா ஷரீரத்தை விட்டு நீங்கி செல்வதால் இரு விஷயங்கள் இருக்க வேண்டும் என்பதே அதன் அர்த்தமாகும். நீங்கள் ஒவ்வொருவருமே ஆத்மாவே என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாவே மறுபிறவி எடுக்கின்றார். ஆத்மாக்கள் ஷரீரங்களை ஏற்று தங்கள் பாகங்களை நடிக்கிறார்கள். பாபா மீண்டும் மீண்டும் கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். இதற்கு அதிக அளவு முயற்சி தேவை. ஏகாந்தத்தில் இருந்து கற்பதற்காக மாணவர்கள் பூந்தோட்டத்திற்கு செல்கிறார்கள். பௌத்தர்கள் உலாவச் செல்லும் பொழுது மௌனமாகவே நடக்கிறார்கள். அவர்கள் ஆத்ம உணர்வில் இருப்பதில்லை. அவர்கள் கிறிஸ்துவின் நினைவிலேயே இருக்கிறார்கள். வீட்டில் இருக்கும் பொழுதும் அவர்களால் அவரை நினைவு செய்ய முடியும். ஆனால் அவர்கள் விசேஷமாக ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து வேறு எங்கும் பார்க்காது கிறிஸ்துவை மாத்திரமே நினைவு செய்கிறார்கள். கிறிஸ்துவை நினைவு செய்தவாறே தாம் அவரிடம் சென்று விடுவோம் என்று நம்புகின்ற மிகவும் நல்லவர்களும் உள்ளார்கள். கிறிஸ்து சொர்க்கத்தில் இருக்கின்றார் என்றும் தாமும் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். கிறிஸ்து தந்தையாகிய சொர்க்க கடவுளிடம் சென்று விட்டார் என்றும் அவரை நினைவு செய்வதன் மூலம் தாங்களும் அவரிடம் செல்லலாம் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். கிறிஸ்துவர்கள் அனைவரும் அந்த ஒரே ஒருவரின், அதாவது கடவுளின் குழந்தைகளே. அவர்களிடம் சரியான ஞானம் சிறிதளவு உள்ள பொழுதிலும் கிறிஸ்து ஆத்மா மீண்டும் மேலே வீட்டிற்கு செல்லவில்லை என்பதால் அவர்கள் அதனை பிழையாகவே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றே கூற வேண்டும். கிறிஸ்து என்ற பெயர் சிலுவையில் அறையப்பட்ட ஷரீரத்தினுடையதாகும். ஓர் ஆத்மாவை சிலுவையில் அறைய முடியாது. கிறிஸ்து ஆத்மா தந்தையாகிய கடவுளிடம் சென்று விட்டார் என்று கூறுவது பிழையாகும். இப்பொழுது எவராலும் அவ்வாறு வீட்டிற்கு செல்ல முடியும்? நிச்சயமாக ஒவ்வொரு சமய ஸ்தாபகர்களும் தமது ஸ்தாபனையை மேற்கொண்ட பின்னர் தமது சமயத்தை பராமரிக்க வேண்டும். ஒரு கட்டடம் வெள்ளையடிக்கப்படும் பொழுது அதுவும் பராமரித்தலாகும். இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையை தவிர வேறு எவராலும் இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்களே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் நோயிலிருந்து விடுபட்டு நோயற்றவர்கள் ஆக வேண்டும். இதுவே நோயாளிகளின் மிகப்பெரிய வைத்தியசாலையாகும். முழு உலகமுமே நோயாளிகளின் வைத்தியசாலையாகும். நோயாளிகள் நிச்சயமாக விரைவில் மரணிப்பார்கள். தந்தை முழு உலகையும் நோயிலிருந்து விடுவிக்கின்றார். நீங்கள் இங்கு நோயிலிருந்து விடுதலை ஆக்குவீர்கள் என்றில்லை. தந்தை கூறுகின்றார், புதிய உலகிலேயே நீங்கள் நோயிலிருந்து விடுதலை அடைவீர்கள். பழைய உலகில் நோயிலிருந்து விடுதலை ஆக முடியாது. லக்ஷ்மியும் நாராயணரும் நோயிலிருந்து விடுதலையாகி என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அங்கு அவர்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருக்கிறார்கள். விகாரமுடையவர்கள் நோயாளிகள் ஆவார்கள். விகாரமற்றவர்கள் நோயற்றவர்களே. அவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள். தந்தையே கூறுகின்றார், இந்நேரத்தில் பொதுவாக முழு உலகமும் குறிப்பாக பாரதம் நோய்வாய்ப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் முதலில் நோயிலிருந்து விடுபட்ட உலகிற்கு வருகின்றீர்கள். நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதன் மூலமே நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவீர்கள். நோயின் மூலமே நீங்கள் உங்கள் இனிய வீட்டிற்கு செல்வீர்கள். இதுவும் ஒரு யாத்திரையே ஆகும். ஆத்மாக்கள் பரமாத்மாவாகிய தந்தையிடம் செல்வதற்கான யாத்திரையில் உள்ளார்கள். இது ஓர் ஆன்மீக யாத்திரையாகும்.
இந்த வார்த்தைகளை வேறு எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்களும் இதனை வரிசை கிரமமாகவே புரிந்து கொண்டாலும் அதனை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். இதுவே பிரதான விஷயமாகும். விளங்கப்படுத்துவதற்கு மிகவும் இலகுவானதாகும். எனினும் ஆன்மீக யாத்திரையில் நிலைத்திருப்பவர்களால் மாத்திரமே பிறருக்கு விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் இந்த யாத்திரையில் நிலைத்திருக்காமல் மற்றோருக்கு கூறுவதற்கு முயற்சி செய்தால் உங்கள் அம்பு இலக்கை தாக்க முடியாது. சத்தியத்தின் சக்தியும் இருக்க வேண்டும். நாங்கள் பாபாவை அதிகளவு நினைவு செய்கின்றோம். ஒரு மனைவி தனது கணவனை அதிகளவு நினைவு செய்கின்றாள். அவர் கடவுள் கணவர்களுக்கெல்லாம் கணவரும், தந்தையர்களுக்கெல்லாம் தந்தையும், குருமார்களுக்கெல்லாம் குருவும் ஆவார். குருமார்களுமே ஒரே ஒரு தந்தையையே நினைவு செய்கிறார்கள். கிறிஸ்துவும் தந்தையையே நினைவு செய்கின்றார். எனினும் எவருக்குமே அவரை தெரியாது. தந்தை வரும்பொழுதே அவரால் தனது அறிமுகத்தை கொடுக்க முடியும். பாரத மக்களுக்கே தந்தையை தெரியாத போது மற்றோரால் அவரை எவ்வாறு அறிந்திருக்க முடியும்? மக்கள் வெளிநாடுகளில் இருந்து யோகம் கற்பதற்காக வருகிறார்கள். புராதன யோகத்தை கடவுள் கற்பித்தார் என அவர்கள் நம்புகிறார்கள். இதில் அவர்களுக்கு நம்பிக்கை உள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் ஒவ்வொரு சக்கரத்திலும் ஒரு முறையே வந்து உங்களுக்கு உண்மையான புராதன யோகத்தை கற்பிக்கின்றேன். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் என்பதே முதன்மையான விஷயமாகும். இது ஆன்மீக யோகம் எனப்படுகிறது. மற்ற அனைத்தும் பௌதிகமான யோகமாகும். அவர்கள் பிரம்ம தத்துவமான ஒளியுடன் யோகம் செய்கிறார்கள். அது தந்தை அல்ல, அது வசிப்பிடமான மகா தத்துவமாகும். ஒரே ஒரு தந்தையே சரியானவர். ஒரே ஒரு தந்தையே சத்தியம் என்று அழைக்கப்படுகின்றார். பாரத மக்களுக்கு தந்தை எவ்வாறு சத்தியமானவர் என்பது தெரியாது. அவர் மாத்திரமே சத்திய பூமியை ஸ்தாபிக்கின்றார். சத்திய பூமியும் தூய்மையான பூமியும் உள்ளது. சத்திய பூமியில் நீங்கள் வாழும் பொழுது ராவண ராஜ்யம் இருப்பதில்லை. அரை கல்பத்தின் பின்னரே பொய்மையான உலகமாகிய ராவண உலகம் ஆரம்பமாகிறது. சத்தியுகம் முழுவதும் சத்திய பூமி என்று அழைக்கப்படுகிறது. கலியுக முடிவில் முழு உலகமும் பொய்யான உலகமாக இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இங்கும் இல்லை, அங்கும் இல்லை. இப்பொழுது நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாவே பயணம் செய்கின்றார், ஷரீரம் அல்ல. தந்தை வந்து எவ்வாறு பயணம் செய்வதென உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் உங்களுக்கு எவ்வாறு இங்கிருந்து அங்கு செல்வது என கற்பிக்கின்றார். அவர்கள் சந்திரன், நட்சத்திரம் முதலானவற்றுக்கு பயணம் செய்கிறார்கள். அதில் எவ்வித நன்மையும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அவ்வாறான விஷயங்களின் மூலம் விநாசம் இடம்பெறும். அவர்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் பயனற்றதாகும். அவர்கள் விஞ்ஞானத்தின் மூலம் உருவாக்குகின்ற விஷயங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. எல்லையற்ற தந்தை வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். எனவே நீங்கள் அவர் மீது அதிகளவு மரியாதையை கொண்டிருக்க வேண்டும். பொதுவாக ஆசிரியர்களுக்கு அதிக அளவு மரியாதை கொடுக்கப்படுகிறது. ஓர் ஆசிரியர் நன்றாக கற்று சித்தியடைவதற்காக உங்களுக்கு அறிவுரைகள் கூறுகின்றார். நீங்கள் உங்கள் ஆசிரியருக்கு கீழ்ப்படியாது விட்டால் நீங்கள் சித்தியடைய மாட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை உலகின் அதிபதிகளாக்குவதற்காக உங்களுக்கு கற்பிக்கின்றேன். லக்ஷ்மியும் நாராயணரும் அதிபதிகள், அவர்களுடைய பிரஜைகளும் அதிபதிகளே. ஆயினும் அந்தஸ்தில் வேறுபாடுகள் இருக்கின்றன. பாரத மக்கள் அனைவரும் தாங்கள் பாரதத்தின் அதிபதிகள் என்றே கூறுகிறார்கள். ஏழைகளும் தங்களை பாரதத்தின் அதிபதிகள் என்றே கருதுகிறார்கள். எவ்வாறாயினும் ஓர் அரசருக்கும் அவர்களுக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது. ஞானத்தினாலேயே அந்தஸ்து வேறுபடுகிறது. ஒருவர் ஞானத்தில் திறமைசாலியாக இருக்க வேண்டும். தூய்மையும் அத்தியாவசியமாகும். ஆரோக்கியமும் செல்வமும் தேவையாகும். சொர்க்கத்தில் அனைத்துமே இருக்கின்றன.
தந்தை உங்களுக்கு இலக்கையும் லட்சியத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். உலகில் உள்ள வேறு எவருமே இந்த இலக்கையும் லட்சியத்தையும் தமது புத்தியில் வைத்திருக்க மாட்டார்கள். நீங்கள் இவ்வாறே ஆகின்றீர்கள் என்று நீங்கள் உடனடியாகவே கூறுகின்றீர்கள். முழு உலகிலும் எங்கள் ராஜ்யமே நிலவும். இப்பொழுது மக்கள் மக்களை ஆட்சி செய்கிறார்கள். முதலில் இரட்டை கிரீடம் அணிந்தவர்கள் இருந்தார்கள், பின்னர் ஒற்றை கிரீடம் அணிந்தவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது கிரீடம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஒற்றை கிரீடத்தை அணிந்தவர்கள் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களை வழிபடுகின்ற ஒரு படத்தை உருவாக்குங்கள் என்று பாபா ஒரு முரளியில் உங்களுக்கு கூறியுள்ளார். தந்தை கூறுகின்றார், நான் இப்பொழுது உங்களை இரட்டை கிரீடம் அணிந்த அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்குகின்றேன். அவர்கள் குறுகிய காலத்திற்கு அரசர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இது 21 பிறவிகளுக்கான விஷயமாகும். முதலாவதும் பிரதானமானதுமான விஷயம் தூய்மையாகுவதை. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வாருங்கள் என நீங்கள் என்னை அழைத்தீர்கள். அரசர்களாகுமாறு நீங்கள் கேட்கவில்லை. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற துறவரத்தை கொண்டுள்ளீர்கள். நீங்கள் இந்த உலகை விட்டுவிட்டு வீடு சென்ற பின்னர் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். உங்களுக்குள் இந்த சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் வீடு சென்று பின்னர் உங்கள் ராஜ்யத்திற்கு செல்வீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளதால் நீங்கள் வாடி ஏன் துன்பத்தை அனுபவம் செய்கிறீர்கள்? ஆத்மாக்களாகிய நாங்கள் வீடு சென்று புதிய உலகில் மறுபிறப்பு எடுப்போம். குழந்தைகளாகிய நீங்கள் ஏன் நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவம் செய்வதில்லை? ஏனெனில் மாயையிடமிருந்து அதிக அளவு எதிர்ப்புகள் வருவதால் உங்கள் சந்தோஷம் குறைவடைகிறது. தூய்மையாக்குபவரே கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் உங்கள் பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆகின்றீர்கள். நீங்கள் உங்கள் அரசர்களின் பூமிக்கு செல்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கு பல்வேறு வகையான அரசர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஆன்மீக ராஜஸ்தான் அரசர்களின் பூமி வரப்போகிறது. நீங்கள் ஸ்வர்க்கத்தின் அதிபதிகளாக ஆகுவீர்கள். ஸ்வர்க்கம் என்றால் என்ன என்பதை கிறிஸ்துவர்கள் புரிந்து கொள்ளாதிருக்கிறார்கள். முக்தி தாமத்தையே அவர்கள் ஸ்வர்க்கம் என்று அழைக்கிறார்கள். தந்தையாகிய ஸ்வர்க்க கடவுள் ஸ்வர்க்கத்தில் வசிக்கின்றார் என்றில்லை, அவர் அமைதி தாமத்தில் வசிக்கின்றார். நீங்கள் இப்பொழுது வைகுண்டத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் இந்த வேறுபாட்டை காட்ட வேண்டும். தந்தையாகிய கடவுள் முக்தி தாமத்தில் வசிப்பவர். ஆனால் புதிய உலகமே சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு புதிய உலகில் கிறிஸ்துவர்கள் இருப்பதில்லை. தந்தை மாத்திரமே வந்து வைகுண்டத்தை ஸ்தாபிக்கின்றார். அமைதி தாமம் என்று நீங்கள் அழைக்கும் இடத்தையே அவர்கள் சொர்க்கம் என்று அழைக்கிறார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தந்தை கூறுகின்றார், இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. இந்த ஞானம் தூய்மையாகுவதற்கும் முக்திதாமத்திற்கும் சந்தோஷ பூமிக்கும் செல்வதற்கே ஆகும். தந்தை மாத்திரமே இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். ஒருவர் தூக்கிலிடப்படும் பொழுது தான் கடவுளிடம் செல்கின்றேன் என அவர் தனக்குள்ளே நினைக்கின்றார். தண்டனையை நிறைவேற்றுபவர் கடவுளை நினைக்கும்படி அவருக்கு கூறுகின்றார். எனினும் இருவருக்குமே கடவுளை தெரியாது. அவர் அந்நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களையே நினைவு செய்கின்றார். நினைவு கூறப்படுகிறது, இறுதியில் தன்னுடைய மனைவியை நினைவு செய்பவர். அவர் நிச்சயமாக வேறு எவரோ ஒருவரையே நினைவு செய்கின்றார். சத்யுகத்தில் மாத்திரமே அவர்கள் பற்றை வென்றவர்களாக இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் தங்கள் சரீரங்களை நீக்கிவிட்டு புதியதை எடுப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அங்கே நினைவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. இதனாலேயே கூறப்பட்டுள்ளது, அனைவரும் துன்பம் வரும்பொழுதே கடவுளை நினைவு செய்கிறார்கள். இங்கு துன்பம் உள்ளது, எனவே கடவுளிடமிருந்து ஏதாவது ஒன்றை பெறுவதற்காக அவர்கள் அவரை நினைவு செய்கிறார்கள். அங்கே அவர்கள் அனைத்தையும் ஏற்கனவே பெற்றுள்ளார்கள். மனிதர்களை ஆஸ்திகர்களாக ஆக்குவதும் அவர்களை பிரபுவுக்கு அதிபதிக்கும் உரியவர்களாக ஆக்குவதுமே உங்கள் லட்சியமாகும் என்று உங்களால் கூற முடியும்.
இப்பொழுது அனைவரும் அனாதைகளாக இருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது பிரபுவுக்கும் அதிபதிக்கும் உரியவர்களாக இருக்கின்றோம். தந்தை மாத்திரமே சந்தோஷம், அமைதி, செழிப்பு என்னும் ஆஸ்தியை கொடுக்கின்றார். லக்ஷ்மியும் நாராயணனும் நீண்ட காலம் வாழ்கிறார்கள். பாரத மக்கள் முன்னர் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அவர்கள் குறுகிய ஆயுளை கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் மிகவும் குறுகியதாக ஆகியது என்பது எவருக்கும் தெரியாது. இதனை நீங்கள் புரிந்து கொண்டு பின்னர் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவது மிகவும் இலகுவாகும். இதுவும் வரிசை கிரமமாகவே உள்ளது. ஒவ்வொருவரது விளக்கமும் அவருக்கே உரியதாகும். நீங்கள் கிரகிப்பதற்கு ஏற்ப விளங்கப்படுத்துகின்றீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தந்தை எப்பொழுதும் ஆத்ம உணர்வில் இருப்பதை போன்று நீங்களும் ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் இதயத்தால் ஒரே ஒரு தந்தையின் மீது இதயபூர்வமான அன்பு செலுத்தியவாறு நீங்கள் அவருடனேயே வீடு திரும்ப வேண்டும். 2. எல்லையற்ற தந்தை மீது முழுமையான மரியாதையை கொண்டிருங்கள். அதாவது தந்தையின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்கள். தந்தையின் முதலாவது அறிவுறுத்தல், குழந்தைகளே, நன்றாக கற்று சித்தியடையுங்கள். இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையான சேவையாளராகி உங்கள் சக்திமிக்க சேவையால் பலவீனமாக இருப்பவர்களில் சக்தியை நிரப்புவீர்களாக. உண்மையான சேவையாளரின் சிறப்பியல்பு பலவீனமாக இருப்பவர்களை சக்தியால் நிரப்புவதற்கு கருவியாக ஆகுவதாகும். அனைவரும் சேவை செய்கிறார்கள், ஆனால் வெற்றி ஈட்டுவதில் வித்தியாசம் தெரிவதற்கு காரணம் சேவை செய்வதற்கான அறிவுறுத்தல்களில் குறைபாடு இருப்பதே ஆகும். உதாரணத்திற்கு, ஒரு வாள் கூர்மையாக இல்லாதிருந்தால் அந்த வாள் வேலை செய்யாது. அவ்வாறே சேவை செய்வதற்கான அறிவுறுத்தலில் நினைவு சக்தி இல்லாதிருந்தால் அப்பொழுது வெற்றி இருக்க முடியாது. ஆகையாலேயே நீங்கள் சக்தி மிக்க சேவையாளர் ஆக வேண்டும். பலவீனமானவர்களை சக்தியால் நிரப்பி தரமான ஆத்மாக்கள் வெளிப்பட உதவி செய்யுங்கள். அப்பொழுதே நீங்கள் உண்மையான சேவையாளர் எனப்படுவீர்கள். ஸ்லோகம். ஒவ்வொரு சூழ்நிலையையும் பறக்கும் ஸ்திதிக்கு ஒரு வழி என கருதி தொடர்ந்தும் பறந்திடுங்கள். அவ்யக்த இஷாரா. ஷரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி மற்றும் விதேகி. ஷரீரமற்றவர் ஆகுவது உண்மையில் இலகுவாகும். ஆனால் உங்கள் முன்னிலையில் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, சேவையில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்படும் பொழுது அல்லது தளம்பலை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையில் சிந்தித்த பின்னர் ஷரீரமற்றவர் ஆக வேண்டுமாயின் அதற்கு நீண்ட கால பயிற்சி தேவையாகும். உங்கள் சிந்தனையும் செயலும் ஒரே நேரத்தில் இடம்பெறும் போது உங்களால் இறுதி பரீட்சையில் வெற்றி பெற முடியும். ஓம் சாந்தி.